பின்கோட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 டிஜிட் நம்பர். என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே, நல்லா இருக்கலாம். இந்த பின்கோட் எப்போ நடைமுறை கொண்டு வரப்பட்டாங்கன்னா ஆகஸ்ட் 15, 1972 தான் நடைமுறை கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பின்கோட் இல்லை. ஏன் அப்ப பின்கோட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதாங்க நமக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் லைவ் ட்ராக்கிங் லொகேஷன் அனுப்புறதெல்லாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம லெட்டர்ஸோ மெயில்ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்தியாவில் நிறைய மக்கள் இருந்திருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய ஸ்டேட்ஸ் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ராப்பரான டைம்ல போய் அந்த மெயில் டெலிவரி ஆகணும், ரொம்ப ஸ்பீடா டெலிவரி ஆகணும். இந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பின்கோட் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பிகாஜி வேலான்கர், செக்ரட்டரி இந்த இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இந்தியாவில் வந்து 19,100+ பின்கோட்ஸ் இருக்குன்றது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பின்கோட நம்ம எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பின்கோட்ல வந்து 6 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஜோனை குறிக்கும், அண்ட் செகண்ட் நம்பர் வந்து ஸ்டேட்டை குறிக்கும், தேர்ட் நம்பர் அந்த டிஸ்ட்ரிக்டை குறிக்கும், அண்ட் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் நம்பரை குறிக்கும்.